என்கிட்ட இந்த பேஷண்ட் அவங்க வலி ஒரு சயாட்டிக்கா மாதிரி பிரச்சனை இருக்குன்றது வந்தாங்க. ஹி இஸ் 40 years. அவங்க வலி எப்படின்னா ஒரு பட்டக்கிந்த ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் காலில் கீழே பரவி வந்தது. அவங்க இந்த வலிக்காக எங்கே ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்க ஒரு பயத்தில் டாக்டர் கிட்ட போகாம எல்லா மாதிரி பிசியோதெரப்பி ஒத்தடம் மசாஜ் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. அல்டிமேட்லி வலி கேட்கலன்னா அடுத்த டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. பொதுவாக இது ஒரு பேக் பெயின் என்ன நினைச்சிட்டு இதுக்கான எம்ஆர்ஐ எடுத்துட்டு எம்ஆர்ஐல 4-5 டிஸ்க் இருக்கு, இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படும். அடுத்து இன்னொரு டாக்டர் கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்திருக்காங்க, அவங்களும் இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படும்ன்றது சொன்னாங்க. ஆப்ரேஷன் சொன்ன உடனே நம்ம ஈபியான் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் போது எங்க கிட்ட செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்தாங்க. செகண்ட் ஒப்பீனியன்ல அவங்க சிம்டம்ஸ் எப்படி, நடக்கிற விதம் எப்படி, இந்த வலி எப்பெல்லாம் அதிகமாகுது, நம்ம பண்ண டெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற சிம்டம்ஸ்க்கும் அவங்க எம்ஆர்ஐக்கும் எந்த மேட்சும் கிடையாது. எம்ஆர்ஐல இருக்கிற டிஸ்க் அண்ட் சிம்டம்ஸ் நோ மேட்ச் அட் ஆல். இந்த மாதிரி அவங்க கேஸ்ல பிரச்சனை இருந்தது பட்டக்ல இருந்த ஒரு பைரிஃபார்மிஸ் என்ற மசல். இந்த சதை அடியில சயாட்டிக் நர்வ்ன்றது காமனா போகும். இந்த சதையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சயாட்டிக் நர்வ் இரிட்டேட் ஆகி அந்த வலி பட்டக்கிந்த ஸ்டார்ட் ஆகி கீழே கால் வரலாம். இவங்களுக்கு எந்த ஆப்ரேஷன் இல்லாம ஒரு டார்கெட்டட் அட்வான்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு எந்த ஆப்ரேஷன் இல்லாம வலி இல்லாம இருக்காங்க. ஸோ இதுல என்ன கத்துக்க வேண்டி இருக்குன்னா, 1, எம்ஆர்ஐல இருக்கோ எல்லா டிஸ்க்கும் உங்க வலிக்கான காரணம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்பர் 2, எல்லா பேக் பெயினுக்கும் சர்ஜரி தான் சொல்யூஷன்ன்றது கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இருந்துச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி உங்க பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னா கன்சல்ட் பண்ணுங்க.